இன்னைக்கு வீடியோவில் நம்மள பெரும்பாலானவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. நான் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறேன், என்னால் செய்ய முடியல. இது எதனால? ஏதோ ஒரு காரணத்தில் அந்த காரியம் தள்ளி போயிட்டே இருக்கு. நான் நினைத்த காரியத்தை, நான் திட்டமிட்ட காரியத்தை திட்டமிட்ட நேரத்தில் செய்ய முடியாத தடங்களுக்கு என்ன காரணம்? அதை எப்படி நான் சரி செஞ்சுக்கலாம்? அப்படிங்கிறது தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு சில நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தடைகளை நீக்கி உங்களை வெற்றி பாதையில் அழைத்து செல்லும். இது போல பல்வேறு வீடியோக்களை நீங்கள் இதில் பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. அதுக்கு வீடியோவுக்கு கீழே இருக்கிற பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு அங்கே சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களைப் போல நிறைய பேர் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் தடையாக இருக்குது. அவங்களால அவங்க திட்டமிட்டபடி ஒரு காரியத்தை செய்ய முடியலன்னு நினச்சா அவங்களுக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அது இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எதில் வேணாலும் ஷேர் பண்ணலாம். நம்ம அடுத்த வீடியோவில் என்ன தலைப்பை பற்றி பேசணும்? கிரகங்களை பற்றி பேசணுமா, அல்லது ஏதாவது ஒரு ராசியை பற்றி பேசணுமா, அல்லது ஒரு தடைகளை நீக்கிறதுல ஏதாவது சிக்கல்கள் இருக்கா, அல்லது உங்களுக்கு வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் டாபிக் இருக்கா சொல்லுங்க. அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பேச போகிறோம். இன்னும் ஒரு வாரத்திற்கு நீங்கள் என்ன தலைப்பை பற்றி பேச சொல்கிறீங்களோ அதைத்தான் நாம் இனிமேல் பேச போகிறோம். அதனால் இது உங்களுக்கான நேரம், இதை சரியாக பயன்படுத்திங்க. வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்டில் போயிட்டு அடுத்த வீடியோ நான் எதை பற்றி பேசணும்னு சொல்லி நீங்கள் பதிவிடுங்கள். அதையே நம்ம பேசலாம். எந்த ஒரு காரியத்தையும் செய்யறதுக்கு தடையா இருக்கிறது 3 விஷயம். ஒன்று, நமக்கு அது செய்யறதுக்கு உடம்பு ஒத்துழைக்காம இருக்கிறது. இன்னொன்று, அதற்கு மனசு ஒத்துழைக்காம இருக்கிறது. மூன்றாவது, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழல் அதற்கு இடைஞ்சலா இருக்கிறது. இதுல சுற்றுப்புற சூழல் அப்படிங்கிறது, இப்ப நம்ம ஒரு காரியத்தை செய்யலான்னு போறோம், ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம். அந்த இடத்துக்கு போகிறதுக்கான ஒரு பஸ் வசதியோ அல்லது ஒரு ஃப்ளைட்டோ ஏதோ ஒன்று இல்லை, அல்லது அந்த நேரத்தில் கேன்சல் ஆயிடுச்சு, அல்லது நம்ம போகலான்னு நினைக்கிறோம், ஒரு மழை வந்துடுச்சு, அல்லது அரசாங்கம் வெளியில் போக வேண்டாம்னு சொல்லி ஒரு சுற்றறிக்கை கொடுத்துட்டாங்க, அப்போ போக முடியாது. இது சுற்றுப்புற சூழல் தான். அடுத்தது பார்க்கக்கூடியது மன சூழ்நிலைமை. நம்ம போகலான்னு நினைப்போம், அப்புறமா போகலாம், நாளைக்கு காலையில் 6 மணிக்கு எழுந்திருச்சு ஒரு வேலையை செய்யலாம்னு நம்ம நினைப்போம். எழுந்திருக்கும் போது 6 மணிக்கு சரி ஒரு 8 மணிக்கு எழுந்திரிச்சு போயிடலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். நிறைய பேருக்கு இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கும். இது 2வது பிரச்சனை. 3வது, நம்ம எழுந்திரிச்சு போகலான்னு நினைப்போம், நமக்கு ஒரு காலில் அடிபட்டுருச்சு அன்னைக்குன்னு பார்த்து, அல்லது ஏதாவது ஒரு உடம்புல ஒரு பிரச்சனை, ஒரு கடுமையான ஒரு ஃபீவர் இருந்துருச்சு, இல்லை ஏதாவது ஒரு பாடி பெயின் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு, அப்போ போக முடியாது. இது உடல் சோர்வுனால வரக்கூடியது. இந்த 3ஐயும் ஓவர் கம் பண்ணி, அதாவது இந்த 3ஐயும் மீறி நான் நினைச்ச விஷயத்தை நான் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுல இந்த சுற்றுச்சூழல் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய காரணங்களால நம்ம ஒரு காரியத்தை செய்ய முடியலைங்கிறது ரொம்ப ஈஸி. அதை தவிர்த்திடலாம். அது ரொம்ப 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 கம்மியான அளவு தான் இருக்கும். இப்போ ஒருத்தர் உங்களை போக வேண்டாங்கிறாங்க, நீங்க என்ன சொல்றது, நான் போவேன் அப்படின்னு போறது தான் நிறைய பேர்த்தோட பழக்கமா இருக்கும். அப்ப இந்த சுற்றுப்புற சூழல்னால நம்ம ஒரு காரியத்தை செய்ய முடியலைங்கிறது நம்ம தவிர்க்கக்கூடிய அளவுல தான் இருக்கும். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியம், மனசோர்வு. இந்த மனசு அப்புறமா செஞ்சுக்கலாம், நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றதுனால தான் பெரும்பாலான விஷயங்களை நம்மளால செய்ய முடியாம போயிருக்கும். அப்ப என்ன செய்யணும்? நான் நாளைக்கு ஒரு விஷயத்தை செய்யறேன்னு நான் முடிவு பண்ணிட்டேன், ஆனா என்னால நாளைக்கு செய்ய முடியல அப்படின்னா பரவாயில்ல, அன்னைக்கு விட்டுடுங்க. ஆனா அன்னைக்கு சாயந்தரம் நீங்க நினைச்சு பார்க்கணும், அல்லது அன்னைக்கு இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க நினைச்சு பார்க்கணும், நம்ம ஏன் இதை செய்யல. அப்ப நம்மளால இந்த காரியத்தை செய்யறதுக்கு நம்ம மனசு ஒத்துழைக்கல. இது சோம்பேறித்தனம்னு சொல்லலாம், அல்லது ஒரு தயக்கம்னு சொல்லலாம். நிறைய பேர் தன்னோட சோம்பேறித்தனத்தை நம்ம ஏத்துக்க மாட்டோம், அல்லது நம்மளோட தயக்கத்தை நம்ம ஏத்துக்க மாட்டோம். எனக்கு எவ்வளோ பெரிய உடம்பு பிரச்சனை தெரியுமா, எனக்கு எவ்வளோ டயர்டா இருந்துச்சு தெரியுமா, என்னால் அதனால இதை செய்யவே முடியல. ஆனா நீங்க ஈஸியா சொல்லிடுறீங்க அப்படின்லாம் சொல்லுவோம். இல்லை, நீங்க ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க அதுல முனைப்பு காட்டணும். உங்களுக்கு அந்த விஷயத்தை செய்வதற்கு நீங்க அந்த நேரத்துல உங்களை தயார்படுத்திக்கணும். அப்ப ரெகுலராகவே என்னால் காலையில் இத்தனை மணிக்கு போகணும்னு நினைக்கிறேன், என்னால் போக முடியலன்னா நீங்கள் ஒரே நாளில் உங்களை மாற்றிக்க முடியும் அப்படின்னு நினச்சா முடியும். அப்படி முடியலைங்கிறவங்க ஒரு ஈஸியான ஒரு ஸ்டெப் எடுக்கலாம். என்ன செய்யலாம்? இப்போ நாளைக்கு காலையில் 6 மணிக்கு இதை போய் செய்கிறோம் அப்படின்னா தினந்தோறும் காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு இதை செய்யணும் அப்படின்னு நீங்கள் திட்டமிட்டால் உங்களால் செய்ய முடியாமல் போகலாம். ஒரு ஆல்டர்னேட் டேஸ், அதாவது திங்கட்கிழமை, புதன்கிழமை,
வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி வாரத்தில் 3 நாள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் காலையில் 6 மணிக்கு எழுந்திருச்சு இந்த வேலையை நான் செய்கிறேன். இது நீங்கள் ஒரு ஜிம்முக்கு போகிறதோ, ஒரு வாக்கிங் போகிறதோ, அல்லது ஒரு யோகா பண்ணுறது, அல்லது படிக்கிறது, இந்த மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கலாம். உங்களால் தினந்தோறும் அதை செய்யணும்னு எடுத்த உடனே ஒரே ஷாட்டில் ட்ரை பண்ணும்போது முடியாமல் இருக்கலாம். என்னால் அப்படி முடியலங்கிறவங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு யோகா பண்ணணும், ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும், அல்லது ஏதாவது ஒரு மந்திரத்தை பயிற்சி பண்ணணும், இல்லை ஒரு புக்கை நான் படிக்கணும்னு நினைக்கிறேன், அல்லது ஏதாவது ஒன்று நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். காலையில் எழுந்திரிச்சு என்னால் முடியலன்னா முதல்ல ஒரு நாளைக்கு ஒரு 15 நிமிடம், ஒரு 10 நிமிடம் அதை நீங்கள் பண்ணுங்கள். தொடர்ந்து 15 நிமிஷம்னு ஒவ்வொரு நாளும் பண்ணிகிட்டே வாங்க. ஒவ்வொரு நாளும் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நான் நினச்ச அந்த விஷயத்தை நான் 15 நிமிடம் செஞ்சு முடிச்சிட்டேன், இன்னைக்கு நான் செஞ்சு முடிச்சிட்டேன் இந்த வேலையை, அப்போ நான் நினைத்ததை இன்று செய்து விட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைங்க. கண்டிப்பாக உங்கள் மனசு உங்களோட ஆள் மனசில் போய் சொல்லும், உங்களால் இதை தினம்தோறும் செய்ய முடியுதுன்னு. உங்களால் செய்ய முடியுதுன்னு சொல்லிட்டாலே நீங்கள் தினம்தோறும் தானாக செஞ்சுடுவீங்க. அடுத்தது உடல் சோர்வு. இதை தவிர்க்க முடியாது. ஒருத்தருக்கு ஒரு காலில் அடிபட்டுருச்சு, அவர் நடந்து போய் ஒரு வேலையை செய்யணும், ஒரு வாக்கிங் போகணும்னு நினைக்கிறார், ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறார். அப்போ அது உடல் சார்ந்த பிரச்சனைகளை நம்ம என்ன செய்யணும்? ஒன்று, நமக்கு ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கணும், ஒரு தூங்குற நேரத்தை அதிகப்படுத்திக்கணும், நம்ம ஒரு நிம்மதியான தூக்கத்தை தூங்கணும். எந்த ஒரு மனசிக்கலையும் தூங்கும்போது போட்டு குழப்பிக்காம நம்ம அதை விட்டுட்டு காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மன அமைதியோட போய் நம்ம பெட்டில் தூங்கணும். அப்போ கண்டிப்பாக இந்த உடல் சார்ந்த சோர்வுகள் நீங்கிவிடும். இதை தாண்டி ஒரு சிலருக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கணும்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். ஏன்னா இந்த பிரம்ம முகூர்த்தம்ங்கிறது ஒரு அதிர்ஷ்டத்தையும் உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஒரு உன்னத சக்தியையும் லக்ஷ்மி குபேர யோகத்தையும் தட்டி எழுப்பக்கூடிய ஒரு அதி உன்னதமான அதி அற்புதமான மந்திர நேரம், சக்தி மிகுந்த நேரம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு வெற்றியை பெறுவதற்கான ஒரு திறவுகோல், ஒரு சாவி அப்படின்னா அது இந்த பிரம்ம முகூர்த்த நேரம். அந்த நேரத்தில் எழுந்திருக்கணும்னு பல நபர்களுக்கு தோணும், ஆனால் காலையில் எழுந்திருக்க முடியாது. அப்போ ஒரு வாரத்தில் 6 நாளில் ஒரு 3 நாள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த நேரத்தில் எழுந்திருச்சு ஒரு 10 நிமிஷம் முகம் கழுவிட்டு அமைதியாக உட்கார்ந்து நீங்கள் உங்களுக்கு எந்த விஷயம் நினைவில் இருக்கோ அந்த ஒரே விஷயத்தை நீங்கள் அமைதியாக சிந்தியுங்கள். அல்லது ஏதாவது ஒரு மந்திரத்தை, ஏதாவது ஒரு வார்த்தையை உங்கள் மனசுக்குள்ள அப்படியே ஓட விடுங்க. இதை ஒரு 5 நிமிடத்திலிருந்து 10 நிமிடம் முதல் நாள் செய்தாலே பெரிய விஷயம். தொடர்ந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு 20 நாளில் 10 நாள் இதை நீங்கள் செஞ்சுருப்பீங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களால் 10 நிமிடத்திலிருந்து 15 நிமிடத்திற்கு இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருக்கிறது உங்களுக்கு பழக்கமாயிடும். உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி பழகிடுவீங்க. யார் ஒருவர் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எதை நினைக்கிறாரோ, எது வேணும்னு கேட்குறாரோ அதை பிரபஞ்சம் கட்டாயம் கொடுக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், அற்புதமான மாற்றம் நடக்கும். தீராத சிக்கல், எப்பேற்பட்ட சிக்கல், இதையெல்லாம் தீர்க்கவே முடியாதுன்னு நீங்கள் நினைத்த சிக்கலை கூட பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் எழுந்திருத்து நீங்கள் யோசித்து பாருங்கள். அதற்கான தீர்வு ஒரு சில நாட்களிலேயே உங்களுக்கு கிடைத்திடும். நிறைய நபர்கள் கமெண்ட்ல கேட்டது, நான் நினைக்கிறேன் செய்ய முடியல, அதற்காகத்தான் இந்த வீடியோவே போட்டோம். ஒரு சிலர் வாட்ஸ்அப்பில் கேட்டவங்களுக்கு அப்பப்போ நம்ம ஆடியோ நோட்டை அனுப்பிட்டோம். ஆனால் நிறைய பேர் இதை கேட்குறாங்களேங்கிறதுனால தான் பொது வீடியோவாக போடுறோம். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை பயன்படுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையில் அற்புதமும் அதிர்ஷ்டமும் உறுதியாக ஆக்டிவேட் ஆகும். நீங்கள் மன குழப்பத்தோடு இருக்கீங்க, எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாமல் தவிக்கிறீங்க, சிக்கலில் இருக்கிறீர்கள், நிம்மதியான தூக்கத்தை தொலைத்திருக்கிறீர்கள் என்றாலும் சரி, நீங்கள் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு அந்த பிரச்சனைக்கான தீர்வு வேணும்னு நினைங்க. உறுதியாக ஒரு சில நாட்களிலேயே நீங்கள் ஒரு சில நாட்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து இதை நீங்கள் பிரபஞ்சத்தில் விதைக்கும் பொழுது உறுதியாக உங்களுக்கு அதற்கான தீர்வை பிரபஞ்சம் கொண்டு வந்து கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு மந்திர சக்தியுள்ள, மந்திர வலிமையுள்ள இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்த நேரத்தில், நினைத்த நாளில், நினைத்த மாத்திரத்தில் செய்ய முடியும். நீங்களும் சரித்திரம் படைக்கும் நபராகவும், சாதனை படைக்கும் நபராகவும், மன நிறைவான வாழ்க்கையை வாழும் ஒரு அற்புத நபராக வருவதற்கு இந்த வாய்ப்புகள் மிக மிக எளிமையானது. இதை பின்பற்றுங்கள், வாழ்க்கையில் வெற்றி அடையுங்கள்.
அடுத்த வீடியோவில் நம்ம எந்த தலைப்பை பற்றி பேசணும்னு இப்போவே வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட்ல போய் பதிவிடுங்கள். அந்த தலைப்பையே நாம் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள உங்களுக்காக பேச போகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் குரூப், வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயும் வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டன் வழியாக ஷேர் பண்ணி அவர்கள் வாழ்க்கையிலும் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் ஒரு தூண்டுகோலாக இருங்கள் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் இதேபோல் சிறந்த இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.